அன்று 5 வயதில் ஆன்மீக பேச்சாளராக அறிமுகமான அந்த சிறுமி இன்று ஆயிரக்கணக்கான பணியாளர்களை நிர்வகிக்கும் மாபெரும் ஆளுமையாக வளர்ந்திருக்கிறார் என்பதே ஆச்சரியமூட்டும் உண்மை. வெறும் விளம்பரத்திற்காக பொது சேவை செய்பவர்கள் போல் அல்லாமல் உன்னதமான மக்கள் பணியை உள்ளம் விரும்பி செய்து வருபவர்தான் திருமதி விஜயலட்சுமி. முதுகலை வணிகவியல் பட்டதாரியான இவர் சிறு வயதிலிருந்தே மேடை பேச்சுகளிலும் அனல் பறக்கும் விவாதங்களிலும் கலந்து கொண்டு சக மாணவர்களிடமும் மக்களிடமும் ஆதரவுகளையும் பல பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். மேடை பேச்சாளராக அறிமுகமாகி தனது பேச்சாற்றலின் மூலம் நம் கலாச்சாரத்தையும் அதன் சித்தாந்தங்களையும் மக்கள் மனதில் ஆழமாக விதைத்துள்ளார். 1974 ஏப்ரல் 5 கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிறந்த திருமதி விஜயலட்சுமி தன்னம்பிக்கையின் தனி உருவமாய் அரசியலில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக 1992 பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் சேவையில் ஈடுபட்டார். தொடர்ந்து களப்பணி செய்த இவருக்கு 2023 பாஜகவின் மாவட்ட சிந்தனையாளர் பிரிவின் மாவட்ட தலைவராக பதவி கிடைத்தது. பல்லாவரம் பகுதியில் பெருவாரியான இளையோர்களை பாஜகவின் பக்கம் கொண்டு வந்ததில் விஜயலட்சுமிக்கும் பெரும் பங்கு உள்ளது. மகளிர் நலனில் அக்கறை கொண்ட இவருக்கு 2024 பாரதிய ஜனதா மாவட்ட மகளிரணி செயலாளர் பதவியை கொடுத்தது கட்சி தலைமை. அதன் மூலம் மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் சுயமாக தொழில் தொடங்க உதவிகளையும் ஆலோசனைகளையும் அப்பகுதி மக்களுக்கு வழங்கியுள்ளார். 2025 மாநில கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளராக பணியாற்றிய போது மாநிலம் முழுவதும் உள்ள இளைய சமூகத்திற்கு கல்வியின் இன்றைய தேவைகளையும் அதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வுகளையும் எடுத்துரைத்தார். பாஜக தலைமையின் நம்பிக்கைக்குரிய நபராக அறியப்படும் விஜயலட்சுமி தற்போது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவராகவும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டு பரபரப்பாக மக்கள் பணியை செய்து வருகிறார். பல்லாவரம் பம்மல் சுற்று வட்டாரத்தில் திருமதி விஜயலட்சுமி குறித்து அறியாமல் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. தன் பகுதி மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் ஓடோடி சென்று உதவுவதில் முதலிடத்தில் நிற்பவர். இவரின் அசாத்திய துணிச்சலும் நேர்த்தியான அரசியல் செயல்பாடுகளும் இன்னும் ஏராளமான பெண்களை அரசியல் பாதைக்கு அழைக்கும் வண்ணம் தனக்கான பாதையில் மாவட்ட மகளிரணியை வழிநடத்தி சென்றார். திருமதி விஜயலட்சுமி தனது நிர்வாக திறமை மற்றும் அனுபவங்களால் பல்லாவரம் பகுதியில் கல்வி உதவி, மருத்துவ உதவி, அடிப்படை தேவைகள் என அனைத்திற்கும் ஓடோடி வந்து உதவுவதில் முன்னிலையில் நிற்கிறார். இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களிலும் வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராக பங்கெடுத்துள்ளார். இதன் மூலம் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பயன்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மற்றும் பல்லாவரம் பகுதி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்கவும் சாலை வசதி, போக்குவரத்து வசதி மற்றும் குடிநீர் வசதிகளுக்காக தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளார். தற்போது SIR பணிகளுக்கான படிவங்கள் அனைத்தையும் தாமாகவே முன்வந்து பொதுமக்களுக்கு அதனை பூர்த்தி செய்து மக்களுடன் நேரடி தொடர்பினை பெற்றுள்ளார். சமூக ஆர்வலராக, ஆன்மீக சொற்பொழிவாளராக, நிர்வாக இயக்குநராக, அரசியல்வாதியாக என பல்வேறு தோற்றங்களில் அறியப்பட்ட விஜயலட்சுமி தொட்டது அனைத்திலும் வெற்றி காண்பதைப் போல எதிர்கால அரசியல் நகர்வுகளிலும் வெற்றி காண்பார் என்பதில் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லை. பொது வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே விளங்குகிறார். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அதனை தீர்க்க மும்முரம் காட்டும் விஜயலட்சுமியை பெரிதும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் பல்லாவரம் தொகுதி பொதுமக்கள்.